ஹாய் கைஸ், திஸ் இஸ் நிசர்கா. ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம சரௌண்டிங்ஸ் அண்ட் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. இப்போல்லாம் அவங்கள யாருமே தேவையில்லை. ஏன்னா நம்மளை பற்றி மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எதனாலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவங்களோட ஃபிட்னஸ், அவங்களோட டெய்லி ரொட்டீன் அண்ட் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படின்ட்டுலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்துட்டு பரவாயில்ல, அவங்க எல்லாம் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, நமக்கு தான் எதுவுமே வராது, அவங்கெல்லாம் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்காங்க, நம்மளால் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காரோம். பட் அது உண்மை கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10% தான். நம்ம செல்ஃபை ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன லெவலில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. மற்றவங்க வீடியோ பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் நம்மளும் நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். நமக்காக என்ன ஒர்க் பண்ணலாம், நமக்கு என்ன வரும், அதில் நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக அப்படி பண்ணால் நம்ம தான் க்ரோ ஆகும். வீடியோ பார்த்துட்டு இருந்தால் வீடியோ போடுறவங்க ஆவாங்க இல்லையா? எல்லாமே ஒரு லைஃபுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்காக தான் ஒரு 90% ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டாக?